ஆண்டவரின் அன்புக்குரிய இறைமக்களே, இன்று நாம் பொதுக்காலத்தின் 12ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாட இருக்கின்றோம். அஞ்சாதீர்கள் என்ற ஆறுதல் மொழிகளோடு இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மை சந்திக்கின்றார். உலகம் நமக்கு தரும் சவால்கள், அச்சுறுத்தல்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் தலைமுடி எல்லாம் கணக்கிட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இறைவன் நம் மீது அக்கறை கொண்டுள்ளார். முதல் வாசகத்தில் எரோமிய இறைவாக்கினர் எதிர்பார்ப்புகளுக்கு நடுவிலும் இறைவன் தன் பக்கம் வலிமை மிக்க வீரராக இருப்பதை உணர்கின்றார். இரண்டாம் வாசகத்தில் ஆதாம் வழியாய் வந்த பாவத்தை விட கிறிஸ்து வழியாய் வந்த அருள் மேலானது என பவுலடியார் விளக்குகிறார். நாம் உண்மையை உரக்கச் சொல்லவும் கிறிஸ்துவை அறிய செய்யவும் அழைக்கப்படுகின்றோம். அந்த துணிவை பெறவும் இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கருத்தானே என்னை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ மீதம் வருமோ துணை இருக்க. பெரும் புயலோ எழும் மலையோ மீதம் வருமோ துணை இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 12ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு வழிபாடு நம்மை யாருக்கு நாம் அஞ்சி நடுங்க வேண்டும் என்பதனையும் யாருக்கு அஞ்ச தேவையில்லை என்பதனையும் மிக அழகாக எடுத்துரைக்கின்றது. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அவருடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அவரிடம் தஞ்சம் புகுந்து வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். இறைவன் மீது நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த அந்த நேரங்கள், இறைவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைத்த அந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் அல்ல இறைவனமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவாக்கு. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. ஏவாறு நாங்கள் உமது திருப்பெயரை இக்காலத்தில் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் எரேமியா தமக்கு நெருக்கமானவர்களாலேயே அச்சுறுத்தப்படுகிறார். சுற்றிலும் அச்சுறுத்தல் இருந்தபோதும் அவர் கலங்கவில்லை. ஆண்டவர் தம் பக்கம் இருக்கும்போது தம்மை துன்புறுத்துவோர் வீழ்வர் என்று நம்புகிறார். ஏழைகளின் உயிரை காக்கும் இறைவனை போற்றி புகழும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 10-13 முடிய. சுற்றிலும் ஒரே திகழ் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவர், எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடியவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரின் ஏழைகள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பற்ற தம் மக்களை அவர் புறக்கணிக்கப்படுவதில்லை.
வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழ் யாவையும் அவரை புகழட்டும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும், எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும், எனக்கு பதில் மொழி தாரும். இரண்டாம் வாசகம். முன்னரே ஒரு மனிதராகிய ஆதாம் வழியாய் பாவம் உலகிற்கு நுழைந்தது. ஆனால் ஒரு மனிதராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இறைவனின் அருள் பெருகியது. பாவத்தின் விளைவை விட கிறிஸ்துவின் அருள்கொடை எத்துணை வலிமையானது என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. திருத்துதர் பவுல் உரைமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 12 முதல் 15 வரை. சகோதர சகோதரர்களே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதே போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகின் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாய் கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரை இருந்தவர்கள் ஆதாமை போல கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்துகின்றது. இந்த ஆதாம் வரவிருந்தவர்களுக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. இவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதராய் வழியாக வரும் அருள் கொடையும் பலரும் மிகுதியாய் கிடைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதியவர் சித்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, 26 முதல் 33 வரையுள்ள இறை வாக்கியங்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, 26 33 வரையுள்ள இறை வாக்கியங்கள்.
காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சுட்டிக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்ப எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆன்மாவையும் உடலையும் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2020ஆம் ஆண்டு மார்ச்சிலிருந்து 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் ஏறக்குறைய அந்த வரை இருக்கக்கூடிய காலத்தை நாம் மறக்கவே முடியாது. நம்முடைய வாழ்விலே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன? கொரோனா நோய். பல்வேறு விதமான அச்சங்களும் பயங்களும், எத்தனையோ உயிர் பலியானது. இதை போன்று ஒரு கொள்ளை நோய் ஒரு ஊரை அழிப்பதற்காக அந்த கொள்ளை நோய் சென்று கொண்டிருப்பதை பார்த்த அந்த குரு அவரை பார்த்து சொல்கின்றார். அந்த கொள்ளை நோயை பார்த்து, நீ ஏன் போய் ஊரை அழிக்கின்றாய்? தயவு செய்து விட்டுவிடு என்று சொல்கின்ற போது அதற்கு அவன், இல்லை இல்லை, எனக்கு கட்டளை இருக்கின்றது, ஆகவே நான் அழிக்க வேண்டும் என்று. சரி, ஒரு 200 பேரை மாத்திரம் கொன்னுக்கோ, மற்றவங்களை கொன்றாத அப்படின்ட்டு இந்த குரு கேட்டுக்கொள்கின்றார். சரி, நானும் அப்படியே செய்வேன் அப்படின்ட்டு அந்த கொள்ளை நோய் அந்த ஊருக்குள் சென்று ஒரு தாண்டவம் ஆடுகின்றது. கடைசியில பார்த்தோம்னா ஒரு 1500 பேர் இறந்து விடுகின்றார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. அந்த கொள்ளை நோய் திரும்பி போகின்ற போது அந்த கொள்ளை நோயை பார்த்து அந்த குரு கேட்கின்றார், 200 பேர்த்து தானே கொல்லுவேன்னு சொன்ன, அப்புறம் எப்படி 1500 பேர் செத்தார்கள் அப்படின்னப்ப அதற்கு அந்த கொள்ளை நோய் சொன்னதாமா, நான் சொன்ன மாதிரி 200 பேர்த்து தான் நான் கொன்றேன், மற்ற 1300 பேரும் ஐயோ கொள்ளை நோய் பயந்து அவர்களே செத்து விட்டார்கள் என்று அந்த கொள்ளை நோய் சொன்னதாம். மற்றொரு நிகழ்ச்சி, அந்த கப்பல் மிக அழகாக அந்த கடலிலே சென்று கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு மிகப்பெரிய புயல் அந்த கப்பல் அங்கும் இங்கும் அசைவாடியது, அலைகளிக்கப்பட்டது, இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த சமயத்துல அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லோருமே பயந்து என்ன செய்யலாம் என்று ஒரு சிலர் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு சிலர் தாங்கள் நம்புகின்ற இறைவனிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு 15 வயது மதிக்கத்தக்க பதின்ம பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் ஓடிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருப்பதை பார்த்து அவர்கள் அந்த பையனை பார்த்து கேட்கின்றார், நீ போய் உன்னுடைய தெய்வத்தை வேண்டலாம்ல,
நீ பாட்டுக்கு ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டப்ப, அதற்கு அந்த பதின்மர் பருவத்தில் இருக்கக்கூடிய 15 வயது இளைஞனா சிறுவனா அவன் சொன்னான், இந்த கப்பல் தலைவன், இந்த கப்பலின் கேப்டன் என்னுடைய அப்பா. அவர் எப்படியும் இந்த புயலின் மத்தியிலே நம்மை கரைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் சொன்னான். முதல் நிகழ்விலே பயத்தினால் எத்தனையோ பேர் இறந்தார்கள். ஆனால் இங்கே என்னுடைய தந்தை தான் கப்பலுடைய கேப்டன், ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் என்னை கொண்டு போய் கரை சேர்ப்பார் என்ற அந்த நம்பிக்கையை இந்த சிறுவன் அஞ்சாமல் வெளிப்படுத்தியதை நாம் காண்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய உலகிலே பார்த்தோம் என்றால் ஒரு சிலர் எதற்கு அஞ்ச வேண்டும் எதற்கு அஞ்ச வேண்டாம் என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் எல்லாவற்றிற்குமே அஞ்சுவர். இவர்கள் அஞ்சி அஞ்சி சாவர். தன் வாழ்நாள் முழுவதும் எல்லா பொருளையும் பார்த்து அஞ்சுவர் என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப இவர்கள் எல்லாவற்றிலுமே பயம். எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு இதிலுமே பயம். பரீட்சையில பாஸ் ஆவானா, நாம் போற காரியம் வெற்றி அடையுமா, இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு நிலையிலும் பயம் 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 என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு சிலர் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலரை பார்த்தோம் என்றால் அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வாடி நின்று வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய விதத்துல தைரியத்தோடு வாழ்வை சந்திக்கின்றவர்களாக, இன்னும் சிறப்பாக அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்கின்ற விதத்துல திராவிடர்களாகிய நாம் அஞ்சாமல் இருக்கின்றோம் என்று அந்த பாடல் தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே இப்படி பார்க்கின்ற போது ஒரு புறம் அச்சம், இன்னொரு புறம் அச்சமின்மை, அச்சமில்லாத நிலை. இதுல எது நமக்கு தேவை என்றால், எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு அஞ்ச தேவையில்லையோ அதற்கு அஞ்ச தேவையில்லை. விஷ பாம்பை கண்டால் பயம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதை கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோம். ஏன்னா அது நம்மை தீண்டி விடும். ஆகவே அங்கே அச்சம் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. இல்லை எனக்கெல்லாம் பயம் இல்லை, நான் கையிலேயே போய் பிடிப்பேன் அப்படின்னம்னா அப்ப அதனுடைய விளைவை சந்திக்க வேண்டியது. இன்றைய இறை வார்த்தையிலே இறைவன் மிக அழகாக சொல்கின்றார், யாருக்கு அஞ்ச வேண்டும் யாருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. யாருக்கு அஞ்ச வேண்டியதில்லைன்னு சொல்றாரு, யாருக்கு அஞ்சணும் சொல்றாரு. உடலை மட்டும் தெளிவா கொடுத்திருக்கிறார் அவரே, இயேசுவே. உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், உடலையும் ஆன்மாவையும் கொள்பவர்களுக்கு, அவர்களை நரகத்தில் வீழ்த்துபவர்களுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இதுதான் பிரியமானவர்களே இன்றைய இறை வார்த்தையை நமக்கு கொடுக்கக்கூடிய இது. அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள். இந்த ஒரு சிறு பகுதியிலே பார்த்தோம்னா ஏறக்குறைய 3-4 முறை அஞ்சாதீர்கள் என்கின்ற வார்த்தையே வந்திருப்பதை நாம் காண முடியும். ஆகவே அஞ்சாமல் வாழ வேண்டும், இறைவனுக்கு மட்டுமே அஞ்சி உடலை கொள்கின்றவர்களுக்கு அஞ்சாமல் வாழ வேண்டும். அப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். லூக்கா நற்செய்தியில 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா நற்செய்தி 31ஆம் வசனத்துல இருந்தே படிக்கலாம். அந்நேரத்தில் பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று அந்த பரிசேயர்கள் ஒரு சிலர் வந்து இயேசுவிடம் சொல்கின்றார்கள். இயேசு ஒன்னு ஆமாம்மா அப்படின்னு பயந்துட்டு போனாரா? இல்லை. 32ஆம் வசனம் அழகாக சொல்கின்றது. அதற்கு அவர் கூறியது,
இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். ஏரோது அரசன், என்ன ஒரு தைரியம் பாருங்கள். ஏன்னா உடலை கொள்கின்றவர்களுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன இயேசு அதை வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, உடலை கொள்கின்றவர்களுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, போய் அந்த நரியிடம் சொல்லுங்கள். ஏனென்றால் ஏரோது தந்திரமிக்கவனாக தன்னுடைய பிள்ளைகளை கூட தனக்கு தன்னுடைய அரசாட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று பயந்து கொன்றவன். தன்னுடைய பிள்ளைகளே, அத்தகைய ஒருவன் தான் ஏரோது. அவனை பார்த்து சொல்றார், அந்த குள்ள நரி, அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்றார். ஆகவே என்ன ஒரு தைரியம்! ஏனென்றால் உடலை மட்டும் தான் அவன் கொல்ல முடியும் என்பதனை இயேசு அறிந்திருந்தார். அதே போலவே இயேசு மட்டுமல்ல, திருத்தூதர்களும் தங்களுடைய வாழ்விலே அதை போல்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதனை நாம் 5ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்திலே காண்கின்றோம். திருத்தூதர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள், சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதற்கு 5:29 அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். அங்கே துன்புறுத்தப்படுகின்றார்கள். நீங்க வீட்டுல போய் திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. திருத்தூதர் பணிகள் 5, யோவான் நற்செய்திக்கு அப்புறம் வரும் திருத்தூதர் பணிகள். ஆகவே 5ஆம் அதிகாரத்துல மிக அழகாக இருக்கின்றது. 177ஆம் பக்கம், 176, 77. அங்க பார்த்தோம்னா 76ல மனிதர்கள் 29ஆம் வசனம் சொல்கின்றது, மனிதர்களுக்கு கீழ்ப்படிதை விட கடவுளுக்கே கீழ்ப்படிய வேண்டும். அதே போலவே தொடர்ந்து அவர்கள் அந்த இறுதி வசனம் சொல்கின்றது 41ஆம் வசனம், இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியதாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்திலிருந்து செல்கின்றார்கள். ஆகவே அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. உடலை கொள்கின்றவர்களுக்கு அஞ்சவில்லை, இறைவனுக்கு அஞ்சி நாங்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், இறைவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம் என்று வாழ்ந்தார்கள். அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை மிக அழகாக சொல்கின்றது. எரேமியா இறைவாக்கினர் எரேமியாவினுடைய நூலிலே இன்றைய முதல் வாசகம் 20ஆம் அதிகாரம் 10-13. எனக்கு எல்லா இடத்திலும் சுற்றிலும் திகில், ஒரே திகில் என்று பேசிக் கொள்கின்றனர். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றார், ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். இதுதான் இறைவனுக்கு அஞ்சி இருக்கின்ற போது. ஏனென்றால் எரேமியாவினுடைய வாயிலிருந்து அந்த சமயத்தில் அந்த சூழ்நிலையை பார்த்தோம்னா முதல் வாசகத்துல பபிலோனியர்கள் போர் தொடுக்க வருகின்றார்கள். இந்த எரேமியா சொல்கின்றார், போய் சமரசம் செய்து கொள், இல்லைன்னா கண்டிப்பா அடிமையாகத்தான் போவோம். இவன் இந்த அரசன் வந்து என்ன பண்றான்னா, மற்ற பக்கத்துல இருக்க குட்டி ஒன்னா நம்ம போர் தொடுப்போம் என்று சொல்கின்றார். ஆனால் எரேமியா இது சொன்னதுனால அவர் மேல கோபம் கொள்றாங்க, நீ எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிற. அதனால தான் அதுக்கு முன்னாடி 7ஆம் வசனத்துல பார்த்தோம்னா மிக அழகாக சொல்லப்படுகின்றது, ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டு நானும் ஏமாந்து போனேன். ஏன்னா அவர் வாழ்க்கையில துன்பத்துக்கு மேல துன்பம், நிறைய துன்பங்கள். ஏன்னா அவருடைய வாயில் அந்த சமயத்துல இறைவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அழிவு, நீ போயிரு, நீ வந்து நுகத்தை போட்டுட்டு போவாரு, ஒரு சுவர் இல்ல ஓட்டை போட்டுட்டு அது வழியா வெளியே வருவாரு, இது போலத்தான் நீங்க அடிமைகளா போவீங்க அப்படின்ட்டு அடையாள செயல்களாக காட்டுவார். ஆனா அப்படி காட்டுகின்ற இந்த மாதிரி அழிவுன்னு சொன்னதுனால அவருக்கு எதிராக கிளர்ச்சி எழுகின்றது, அவரை கொல்ல வேண்டும், சுற்றிலும் திகில். அந்த இதுல அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவரை நீர் என்னை ஏமாற்றி விட்டு, இது பழைய மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ஆண்டவரே நீர் என்னை
மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஏமாத்தல. இறைவன் ஏமாத்துபவர் அல்ல. இந்த மொழிபெயர்ப்பு எப்படி இந்த வார்த்தை எதன் காரணமாக வந்ததோ தெரியவில்லை. இருந்தாலும் இது அந்த இதுல பாத்தீங்கன்னா அவருடைய அழைப்பு, அவருடைய வார்த்தை, இறைவன் பால் இருக்கக்கூடிய அந்த அன்பு அவரை மயக்கி விட்டது. ஆகவே தான் அவர் சொல்கின்றார், நான் அந்த இறைவன் எனக்கு வெற்றி வீரரை போல இருந்து, வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார். ஆகவே நான் அஞ்ச அவசியமில்லை. ஆண்டவருக்கு அஞ்சுவதற்கு நிலை இதுதான். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்துல திருத்தூதர் ஆதாம் வழியாக சாவும், இறைவன் வழியாக இயேசு வழியாக அருள் வாழ்வும் நமக்கு வந்தது. ஆன்மாவை கொல்லக்கூடியவர்களுக்கு அஞ்சி வாழ்ந்ததன் காரணமாக ஆதாம் அதை தவறிவிட்டான். அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகவே சாவு நுழைந்தது. ஆகவே பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம். இதைத்தான் பல்வேறு நபர்கள் தங்களுடைய வாழ்விலே வாழ்ந்திருக்கின்றார்கள். எத்தனையோ புனிதர்களுடைய உதாரணம் சொல்ல முடியும். 2 பேர். புனித மரிய கொரட்டி, ஜூலை மாதம் 6ஆம் தேதி அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். 1890 1902 11 அப்படின்னா ஒரு 12 வயசுக்குள்ள வாழ்ந்தவர்கள். 9 வயசுல தன்னுடைய அப்பாவை இழந்ததன் காரணமாக, அவங்களுடைய பொருளாதார வாழ்வு நஷ்டப்பட்டதன் காரணமாக அம்மாவும் பெரியவரும், இந்த மரிய குரட்டி 2ஆவதாக பிறந்த பெண் பிள்ளை, 2ஆவது பிள்ளை இது பெண். அதனால வீட்டு வேலைகள்லாம் இவங்க அண்ணனும் அம்மாவும் வயல்ல வேலைக்கு போவாங்க. ஆகவே இப்படி தனக்கு அவங்க வீட்டில் 6 பேர் கூட பிறந்தவங்க, மற்றவங்களை எல்லாம் பார்த்துட்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்த போது, துணி துவைத்து கொண்டிருந்த சமயத்துல பக்கத்து வீட்டில் இருக்கிற அலெக்சாண்ட்ரோ என்கின்ற ஒரு வாலிபன் அவளை பலவந்தப்படுத்த முயற்சி செய்கின்றான். ஆனால் அவளோ சொல்கின்றார், இது பாவம், இதை செய்தால் நரகத்திற்கு தான் போவோம் என்று சொல்லி உயிரை விட்டு தன்னுடைய ஆன்மாவை காத்து கொண்டாள். அவன் அந்த வெறியோடு அவளை 14 முறை குத்துகின்றான். அவருடைய மார்பிலும் மற்ற பகுதியிலும் குத்தி 14 முறை குத்தப்பட்டு அவள் தன்னுடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்கின்றார். உடலை கொள்பவர்களுக்கு அஞ்சவில்லை, அதன் காரணமாக ஆன்மாவை மீட்டுக் கொள்கின்றார். அதே போலவே நாளைய தினம் நாம் கொண்டாட இருக்கக்கூடிய புனித தாமஸ் மோர், பொதுநிலையினரின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுபவர். அவருடைய வாழ்விலும் அதைத்தான் நாம் காண்கின்றோம். பொதுநிலையினருடைய பாதுகாவலராக இருந்து இன்னும் சிறப்பாக என்ன பண்றாருன்னா, அவர் ஐந்தாம் ஹென்றி அரசன் திரு அவைக்கு எதிராக 2ஆம் திருமணம் செய்து, இனிமேல் நான் தான் இந்த திருச்சபையின் தலைவனாகவும் இருப்பேன், திருத்தந்தை அல்ல என்று சொல்லி ஒரு பிரிவினையை உண்டாக்குகின்றார். தனக்கு விருப்பத்தை போல இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றான். ஆனால் தாமஸ் மோர் அரசனுக்கு கீழ்ப்படிய மறுத்து, அதன் காரணமாக அவர் சிறையில அடைக்கப்படுகின்றார். அவருடைய மனைவி சொல்றார், பாருங்க, அவர் அரசன், அதனால அவர் சொல்லப்படி கேட்டு நடங்க, அப்படி நடந்தா நமக்கு நல்ல வாழ்வு இருக்குது, மகிழ்ச்சியாக வாழலாம் என்றெல்லாம் சொல்கின்ற போது, போடி பைத்தியக்காரி, நான் இந்த வாழ்விலே மகிழ்ச்சி அடைவதை விட மறுவாழ்விலே எனக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தவர் தான் புனித தாமஸ் மோர். ஆகவே இந்த 2 புனிதர்களும் தங்களுடைய உடலை கொள்பவர்களுக்கு அஞ்சாமல் ஆன்மாவை கொள்கின்ற இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நாம் இறைவனுக்கு அஞ்சுகின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது மனிதர்களுக்கு அஞ்சுகின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இறைவனுக்கு அஞ்சுகின்றவர்களாக இருந்தோம் என்றால் ஆலய காரியங்களிலே பக்தியும் ஈடுபாடும் காட்டி நாம் இருப்போம். அப்படி இருந்தோம் என்றால் உண்மையிலுமே நாம் அதே போலவே நம்முடைய பிள்ளைகள், பேர குழந்தைகளை அந்த பக்தி நிறை இதுல வளர்ப்போம். இத்தனை பேர் ஞாயிறு மறைக்கல்விக்கு வந்து கொண்டிருக்கின்றோம்.
அந்த புனித மரிய கொரற்றி 11 வயசுல அவங்க தன்னுடைய உயிரை கொடுக்க முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அந்த பெற்றோர்கள் வளர்த்த வளர்ப்பு. இறை பக்தியிலும் ஜெபத்திலும் அதே போலவே திருப்பலியிலும் பங்கேற்பதிலும் இன்னும் சிறப்பாக மறைக்கல்வி வகுப்புகளில் பங்கேற்பது போன்றவை எல்லாம் செய்ததின் காரணமாக அந்த மரிய கொரட்டி இது பாவம், இதை செய்தால் நரகத்திற்கு தான் போவோம் என்று தைரியமாக சொல்லி தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய விதத்துல அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே நம்முடைய குழந்தைகளை அப்படி வளர்த்துகிறோமா? நம்முடைய குழந்தைகளுக்கு ஞான அறிவை, ஞாயிறு மறைக்கல்வியின் அவசியத்தை புரிந்து அதை நடத்தி கொண்ட அந்த குழந்தைகளை அந்த ஞாயிறு மறைக்கல்வியிலும் ஞாயிறு திருப்பலியிலும் பங்கேற்க உதவி செய்கின்றோமா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. அதுதான் நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டியது. இறைவனுக்கு அஞ்சுகின்றவர்களாக, ஆன்மாவை கொல்லுகின்ற அந்த இறைவனுக்கு மட்டுமே அஞ்சுகின்றவர்களாக வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அப்படி வாழ்ந்தோம் என்றால் நமக்கு இறை அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைக்கும். என்னென்னலாம் ஆசீர் கிடைக்கும் என்பதனை வேகமாக சொல்லி முடித்து விடுகின்றேன். முதலாவதாக பாதுகாப்பு இறைவன் தருவார். திருப்பாடல் 34:7 இறைவசனம். திருப்பாடல் 34:7 இறைவசனம். கொஞ்சம் சீக்கிரமா சத்தமா படிங்க பார்க்கலாம். 34:7. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். பாதுகாப்பு. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்ற போது பாதுகாப்பு அங்கு இருக்கும். இன்னும் சிறப்பாக இறை ஆசீர் நிறைவாக இருக்கும். திருப்பாடல் 128 1 - 4 வரைக்கும், குறிப்பாக 4ஆம் வசனத்தை மட்டும் படிப்போம். அது ஆடவர்களுக்கான ஆசீராக இருக்கின்றது. 128:4. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். எத்தகைய ஆசி? தொடக்க வசனமே ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று இருக்கின்றது. உமது உழைப்பின் பயனை அவர்கள் உண்பார்கள். இல்லத்திலே துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போலும், உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போலும் உம்மை சூழ்ந்திருப்பர். இதுதான் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவருக்கு கிடைக்கக்கூடிய ஆசி. உங்களுக்கு இறை ஆசி நிறைவாக கிடைக்கும். உங்களை உழைப்பின் பயனை நீங்கள் உண்பீர்கள். உங்களுடைய உழைப்பின் பயனை உண்பீர்கள். உங்களுடைய இல்லத்திலே உம் துணைவையார் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பார், பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல சூழ்ந்திருப்பர் என்று இருக்கின்றது. ஆகவே இதுதான் ஆண்டவருக்கு அஞ்சுபவருக்கு கிடைக்கக்கூடிய ஆசை. அதை போலவே இன்னும் நிறைய இருக்குது. கடைசியா லூக்கா நற்செய்தி 1:50. கடவுளுக்கு அஞ்சுகின்ற போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசி, பாதுகாப்பு இருக்கின்றது, நல்வாழ்வு இருக்கின்றது, அமைதி இருக்கின்றது, நீடிய வாழ்வு இருக்கின்றது, நட்பிள்ளைகள் பெற்றிருக்கின்றோம் என்றெல்லாம் கொடுக்கக்கூடிய இறைவன் கடைசியாக லூக்கா நற்செய்தி 1:50 சொல்கின்றார், அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டுகின்றார். இதுதான் முத்தாய்ப்பாக இறைவன் இரக்கம் காட்டுகின்றவராக இருக்கின்றார். ஏனால் நம்முடைய தந்தை இரக்கம் மிகுந்த இறைவன் என்று லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36, 38 ஆகிய வசனங்களில் காண முடியும். ஆகவே அந்த இறைவன் நமக்கு இரக்கம் காட்டுகின்றார். அஞ்சி நடப்போருக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரியதெல்லாம் பாதுகாப்பு, இறைவனுடைய இரக்கம், பிள்ளை பேறு, நல்வாழ்வு, அமைதி, இத்தகைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்ள இறைவனுக்கு மட்டுமே அஞ்சி வாழ்வோம். இன்று எத்தனையோ குழப்பங்கள், எனக்கு என்ன நடக்குமோ என்ற பயங்கள், இப்படி என்ன ஒரு சூழ்நிலையில நீங்க இங்க அமர்ந்திருந்தாலும் இறைவன் என்று சொல்கின்றார், ஆண்மையை கொள்பவர்களுக்கு மட்டுமே அஞ்சுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்போம், இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருநாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலே நோயிற்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை மிக அழகாக இன்றைய வாசகத்திலே சொல்லி இருக்கின்றது. ஆகவே இறைவனுக்கு அஞ்சி மற்றவற்றிற்கு நாம் அஞ்சாமல் வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். இறை நம்பிக்கையின் மன்றாட்டுகள். மக்கள் முன்னணியில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னணியில் நானும் ஏற்றுக்கொள்வேன் என்கிற உமது வாக்குறுதியில் நிலைத்திருக்கும் எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் மக்கள் முன்னணியில் உம்மை ஏற்றுக்கொள்பவர்களாக மட்டுமல்லாமல் உமக்கு ஏற்றவர்களாகவும் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுற்றிலும் ஒரே திகில் என தொடங்கிய இன்றைய முதல் வாசக கூற்றை உண்மையாக்குகிற நிலையில் இருக்கும் எம் உலகுக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த உலகையும் எம் நாட்டையும் மாநிலத்தையும் ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் அமைதியாய் நல்வாழ்வை நோக்கி எங்களை வழிநடத்துவதற்கு தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிட்டுக்குருவிகள் பலவற்றை நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள் என்கிற உமது வாக்கின்படி நாங்கள் அனைவரும் தூய ஆவியாரின் துணையோடு அச்சம் தவிர்த்து வாழவும், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் என்கிற நம்பிக்கையோடு வாழவை நடத்தவும், வாழ்க்கையின் சிக்கல்களை துணிவுடன் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற்றிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வெளிப்படாதவாறு மூடியிருப்பதும் அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்களாகிய எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஒளிவு மறைவற்ற ஒழுக்கமான வாழ்வை மேற்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்சாமல் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சி இருளின் செயல்களை விட்டொழித்து ஒளியின் மக்களாக வாழ வேண்டுமென்று இறைவனை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது குழந்தைமை உள்ளவர்களுடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் மனித ராஜமாணிக்கம் அவருடைய ஆன்ம இறைப்பாட்டுக்காகவும் அவனாசி திரு அருள்ராஜ் ஹெலன் மர்லினா குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அவினாசி கிளமன் பவுலின் குடும்பத்தார் கருத்துப்படி மறித்த மைக்கேல் ராஜ் நிர்மல் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, வானத்து பறவைகளுக்கு உணவையும் வயல்வெளி மலர்களுக்கு அலங்கார உடையையும் தருகின்ற அன்பு தெய்வமே, நாங்கள் உமக்கு அஞ்சி இவற்றை எல்லாம் எங்களுடைய வாழ்விலே பெற்று வாழ தேவையான வரங்களை தாரும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர ஆண்டவரே, நீதியின் இறைவாமை கொண்டு நாங்கள் இந்த அப்பத்தை பெற்று அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையேதான் கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் துயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து
மின்னகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரின் அணிகளோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா 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 ஓசானா, தாவீதின் புதல்வா ஓசானா. ஓசானா 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 ஓசானா, தாவீதின் புதல்வா ஓசானா. அப்பா தந்தையே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமா எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் பிரிய தேர்ந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாயர் தாமஸ் அக்வைன், சீனிய திருநெறியாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா,
இந்த காலை வேளையில இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இனம் இந்த திருப்பலியை நாங்கள் யாருக்காக ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்களையும், இந்த திருப்பலியில இன்னும் யாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து உமக்கு அஞ்சி ஆன்மாவை மீட்டுக்கொள்ள எங்களுக்கு தேவையான வரங்களை தாரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற ராஜமாணிக்கம், மைக்கேல் ராஜ், நிர்மல் மற்றும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் முனையாத ஆன்மாக்களையும் முத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய யோசேப், உம்முடைய புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் கூந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். இறைவனுடைய அரசு உலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் துறவை நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தபல திருடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் வீழ்த்துபவர்களுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்லி வாழ்த்து காட்டிய இயேசு இவரே. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மவருடையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. ஆமென்.
நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன். உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வேலையின் வசனத்தில் உன்னை பார்க்கிறேன், உயிருள்ள வசனத்தில் உன்னை பார்க்கிறேன். மண்ணில் மனிதனிலே உன்னை பார்க்கிறேன், தாய்மையின் தேசத்திலே உன்னை பார்க்கிறேன். நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன். இயற்கையின் இயற்பினிலே உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய ஊர் தேர் திருவிழாவானது ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. 17ஆம் தேதி கொடியேற்றமாகவே இந்த திருவிழாவிற்காக தேர் வரி ரூபாய் 2000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த தொகையை சிறிது சிறிதாக ஒவ்வொரு வாரமோ அல்லது மாதமோ கொடுத்து நீங்கள் விரைவிலே கொடுத்தீர்கள் என்றால் உதவியாக இருக்கும். அதை போலவே மற்றும் பக்கத்தில் நம்ம போட்டிருக்கிற அந்த எக்ஸ்டெண்டட் ஷெட்டுக்கு கீழே பேவர்ஸ் பிளாக் போட வேண்டிய இது இருக்கின்றது. ஆகவே அதற்கும் உங்களால் முடிந்த நன்கொடைகளை நீங்கள் கொடுக்கின்ற போது அந்த பணிகளை சிறப்பாக செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஏறக்குறைய 1,00,000 பக்கம் மேலே ஆகுங்கிறாங்க. ஆகவே உங்களுடைய தாராள உதவிகளை செய்தீர்கள் என்றால் இன்னும் நம்முடைய மற்ற செயல்பாடுகளுக்கு அது உதவியாக இருக்கும். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று புதன்கிழமை அன்று
நம்முடைய இளைஞர் குழுவினர் வந்து சந்தித்தார்கள். அவர்கள் இந்த பேண்ட் செட்டுக்கு பதிலாக அவர்களே இசைக்க முன் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்போம். திருப்பலி முடிந்து தீர்த்தந்தது பிரகாரம் இந்த குழந்தைகளுக்கு ஞாயிறு மறைக்கல்விக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கப்படும். தொடர்ந்து அவர்கள் ஞாயிறு மறைக்கல்விக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் அதே போலவே பாடகர் குழு உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்படும். ஆகவே ஆர்வத்தோடு தொடர்ந்து இந்த செயல்களில் எல்லாம் ஈடுபடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே குழந்தைகளை நான் மறையுரையிலே சொன்னது போல உங்களுடைய குழந்தைகளை இந்த ஞாயிறு திருப்பலிக்கும் மறைக்கல்விக்கும், ஏன்னா புதன்கிழமை வச்சாலும் கூட கொஞ்சம் பேர் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவு, உங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு இது பண்ணுகின்ற போது யோசித்து கொள்ளுங்கள். உடலை கொள்கின்றவர்களுக்கு அவங்க வேலைக்கு வர சொல்றாங்க அப்படின்ட்டு உடலை கொள்கின்றவர்களுக்கு அஞ்சுகின்றோமா, அல்லது ஆன்மாவையும் உடலையும் கொள்கின்ற ஆண்டவருக்கு அஞ்சுகின்றோமா? யோசிப்போம். வாழ்விலே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுக்கு முதலிடத்தை கொடுக்க அருள் வேண்டுவோம். இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரையும் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் மது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அஞ்சுகின்றவர்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாதரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாதரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். இயேசுவின் திருதயமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் தேவதுரோகங்களுக்காகவும் பரிகாரமாகவும் தேவரின் திருப்பிடத்தில் தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியோர்கள் என்று செய்யும் ஜபங்களையும் படுதுன்ப வருத்தங்களையும் அஜிஷ்ட கன்னிமரியாளையும் மாசிலாத திரையத்தின் வழியாக இயேசுவின் திரியத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிற்கும் மாதத்திற்கும் இந்த வாரத்திற்கும் குறிப்பிட்ட சகல கருத்துகளுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திருக்கின்ற அனைத்து ஆத்மாக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும்
உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித மோட்சராக்கினி அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.